வரும் நாட்களிலும் வழி நடத்திடுவீர். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். தூய பாதையினில் நாங்கள் நடந்து செல்ல ஆவியின் கிருபை தந்திடும். உண்மை அன்பு கொண்டு நாங்கள் வாழ இன்று நிரப்பும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நிரப்பும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இதயங்களில் உந்தன் வசனம் தாரும், உந்தன் வசனம் தாரும். பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம், பாதைக்கு வெளிச்சம் வசனம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிறதான இந்த நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம். தேவ கிருபை உங்களை தாங்கட்டும். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நாம் அதிகமாக சத்தியத்தை தொடர்ந்து அறிந்து அந்த சத்தியத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டிய காலங்களாக இருக்கிறது. ஏனென்றால் கடைசி காலங்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிந்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலங்களுக்கு நேராக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கிருபையின் தேவனும் நம்மை அழைத்தவருமாகிய ஆண்டவர் நம்மை அன்போடு கூட நலமான பாதைகளிலே வழி நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார், பலன் தருகிறார், மகிழ்ச்சி தருகிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட நான் தொடர்ந்து எதை தியானிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட பரிசுத்த ஆவியானுடைய உள்ளத்தின் ஆழத்தில் நான் கேட்கும்போது, கடந்த 2 வாரங்களாக இந்த பிப்ரவரி மாதத்தின் முதல் செய்தி 2 செய்திகளில் நம்ம இந்த பிலிப்பியர்களின் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதான அதாவது 4வது வசனம் 5வது வசனம், இந்த 2 வசனங்களை நம்ம அதனுடைய ஆழ்ந்த விளக்கங்களை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற நோக்கங்களின் அடிப்படையில் அதனுடைய விளக்கத்தை நாம் தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த பழைய செய்திகளை நீங்கள் எடுத்து யூடியூப்பில் எடுத்து பார்ப்பீங்கன்னாக்கா அதனுடைய விளக்கம் உங்களுக்கு புரியும். என்ன நோக்கத்தோடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த பிலிப்பியர்களின் நிருபத்தை பவுலடிகள் அவருடைய இறுதி கால சிறைச்சாலையிலிருந்து அவர் அதிகமாக நேசித்த அந்த பிலிப்பு பட்டணம், அது ஏனென்றால் அங்கே தான் அவர் அந்த சிறைச்சாலையில் அந்த இரவிலே தேவனை துதிக்கும் போது சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்து கட்டுகள் அவிழ்ந்து கதவுகள் திறந்து அந்த இரவில் தானே சிறைச்சாலையினுடைய தலைவன் அவனுடைய குடும்பம் அனைவரும் ஞானஸ்நானம் பெற்று அங்கே ஒரு பாடுகளுக்கு பிறகு ஒரு மகிமையான ஒரு திருச்சபையை அவர் அங்கே உருவாக்கி இருந்தார். அதே போல் ஆகவே அந்த சபையை அவர் ரத்தம் சிந்தி அவருடைய பாடுகள் மூலமாக அவர் சம்பாதித்த அந்த சபையை ரொம்ப நேசித்தார். ஆண்டவருக்காக அதை அவர் சகித்து சந்தோஷத்தோடு கூட அந்த சபையை நேசித்தார். ஆகவே அந்த சபைக்கு நிறைய ஆலோசனைகளை சொன்னார். அதில் நாம் இந்த 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற விசேஷமாக 4வது வசனம் 5வது வசனத்தை கடந்த 2 வாரங்களில் நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கி நான் மறுபடியும் ஆண்டோட சமூகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் அந்த 6வது வசனமும் 7வது வசனத்திற்கும் உள்ள அந்த கொஞ்சம் ஒரு விளக்கங்களை தியானிக்கலாம் என்று பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் என்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஏவுதலை கொடுத்ததை நான் உணர்ந்தேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான வார்த்தைகளை நம்ம தியானித்து பார்க்கும்போது ஜெபத்தையும் தேவனோடு கூட உள்ள அந்த தொடர்பையும், ஜெபத்தின் மூலமாக இருக்கக்கூடிய தொடர்பையும், அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு அவருடைய பிரசன்னத்தை ஒரு செயலை நமக்கு விளக்கி தருவதையும் இந்த அருமையான நிகழ்வில் நான் பார்க்க முடியும்.
எனக்கு அன்பானவர்களே, இந்த வேத வசனத்தை வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான வேத வசனத்தை சொல்கிறார். நல்லா கவனித்து பாருங்கள். கவலை இல்லாத மனிதர்கள் இந்த பூமியிலே ஒருவருமே இல்லை. மிகப்பெரிய அரசியல் தலைவராகட்டும், கோடாகோடி சொத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய பில்லியனராக இருக்கட்டும், அல்லது சாதாரண ஒரு மனிதனாக இருக்கட்டும், அவங்க யார்ட்டையாவது போய் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கான்னு கேட்டு பாருங்கள். எனக்கு ஒரு கவலையும் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன் என்று யாராவது சொல்வார்களானால் பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு காரியம் மனிதனுக்கு கவலை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் எதை குறித்தும் கவலைப்படவே கூடாது என்பதில் கர்த்தர் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் நிறைய காரியங்கள் சொல்ல. முதலாவதாக நாம் இந்த அருமையான மத்தேயு நற்செய்தி நூலை எடுத்து அதில் இருக்கிற 6வது அதிகாரத்தை எடுத்து அதில் 25வது வசனத்தில் இருந்து 34வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் தன்னை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு கவலையையும் எதற்காக கவலைப்படுறீங்க என்பதையும், ஏன் அதுக்காகலாம் நீ கவலைப்படுற என்பதையெல்லாம் கர்த்தர் தெளிவாக விளக்கி வைத்திருக்கிறார். விசேஷமாக கடைசியாக முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு 34வது வசனத்தில், ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நமக்கு தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா நாளை தினம் என்பது எப்படி நம்ம சந்திக்க போகிறோம், அந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் அந்த பிரச்சனை எப்போ சந்திக்க போகிறோம். ஆனால் இது வரைக்கும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்து, பெரிய பெரிய வழிநடத்துதல் திறந்து, அடைக்கப்பட்ட வாசலெல்லாம் திறந்து ஆண்டவர் நம்ம நேற்றே வழி நடத்தியிருப்பார். ஆனால் அடுத்த ஒரு காரியத்தை நினைக்கும் போது இதுவரையிலும் ஆண்டவர் நடத்தி வந்த அந்த நன்மைகளை எல்லாம் நம்ம மறக்க செய்திருந்த கவலை. இந்த கவலை நடந்து வந்த பாதை மறக்க செய்து ஏதோ நடக்காத ஒன்றை நமக்கு நடந்து விடுமோ என்பதை போல இந்த கவலை நம்மை குழப்பிக்கிட்டே இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது ஒரு வித்தியாசமான ஒரு ஆவி அப்படின்னு வச்சுக்கலாமே. இட் இஸ் எ ஸ்பிரிட். இது ஒரு ஆவி, கவலையின் ஆவி மனிதனை பிடித்து அலக்கழித்து கொண்டே இருக்கும். அப்போ தான் ஆண்டவர் அதற்காக நிறைய காரியங்களை சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, அது கவலைப்படாதிருங்கள். ஏன்னா அதில் நிறைய விளக்கம் சொல்கிறாரு. வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை நான் வாசித்து பார்க்கும்போது 31வது வசனத்தில், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள் இல்லையா. அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு 26வது வசனத்தில், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை போட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. ஆண்டவர் மனிதனுக்காக தான் உலகத்தை படைத்தார். உலகத்தில் உள்ள எல்லா விருட்சங்களையும் படைத்தார், பறவைகளை படைத்தார், மிருகங்களை படைத்தார். அவர் அவற்றுக்கெல்லாம் நல்ல உணவுகள் கொடுக்க அவருக்கு அறிவு இருக்கிறதே. உனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் அந்த அருமையான நிகழ்வோடு கூட இயேசு வாழ்ந்து காண்பித்தார். அவர் சீஷர்கிட்ட சொன்னார், நீங்கள் எங்கேயாவது போகும்போது ஒன்றும் எடுத்துகிட்டு போக வேண்டாம். லூக்காவில் சொல்லும்போது கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் எங்கேயாவது போகும்போது பணப்பையோ தடியோ சாமான் கையோ ஒன்று கொண்டு போகணும், அப்படியே நீங்கள் போங்க, போகிற வழியில் உங்களுக்கு நேர்த்தியாக நடக்கும் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் சொன்னார் இல்லையா. அந்த அருமையான வேத பகுதி ஒரு விஷயம் நம்ம பார்த்து விடலாம். லூக்கா 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகளை கொண்டு போக வேண்டாம். நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா. நல்ல ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நீ எதுவுமே ஸ்பேர் வச்சுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா உன்னை குறித்து தேவனை குறித்து அறிந்திருக்கிறார் இல்லையா. அப்போ 2 வஸ்திரம் கூட உனக்கு தேவையில்லை. ஏன்னா போகிற இடத்துல உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன். நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை நீங்கள் உங்கள் வேதத்தை திருப்பி எடுத்துக்கங்க. அதுடைய அருமையான ரிஃப்ளெக்ஷனை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல லூக்கா 9:3 வாசித்தோம் இல்லையா. அவர் அவளை நோக்கி, வழிக்கு தடி பை அப்பம் காசு ட்ரெஸ்ஸு ஸ்பேர் ட்ரெஸ்ஸு எதுவுமே எடுக்க வேண்டாம்னு சொன்னார். இப்போது அதே லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசித்து பார்க்கிறோம். லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் கேட்கிற பாருங்க. பின்னும் அவர்களை நோக்கி, அந்த சீஷரை நோக்கி,
நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாயிலும் உங்களுக்கு குறைவாக இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாக இருந்தது இல்லை என்று சொன்னார்கள். நல்லா கவனித்து பார்த்தீங்களா, அந்த 2 வசனத்தையும் கொஞ்சம் நீங்கள் எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒன்று லூக்கா 9:3, ரெண்டாவது லூக்கா 22:35. ரெண்டையும் கையில் வச்சுங்க. உங்கள் விசுவாசம் வலுப்பட அந்த வேத வசனங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் போங்கன்னு சொன்னார். அவங்க கீழ்ப்படிந்து போனாங்க. அப்புறம் கடைசியில் ஊழிய நாட்கள் முடியும் போது லூக்கா 22ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்போது தான் கர்த்தர் சொல்கிறாரு, எப்போ நான் அனுப்பினே நீங்கள் போனீங்களே, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், ஒன்றும் குறைவில்லை, எதுவுமே குறையில்லை. ஏன்னா நீங்கள் போகிற இடத்துல எங்கள் வீட்டில் உங்களை ஏற்றுக்கொள்ள அங்கே தங்குங்க. ஏன்னா இதெல்லாம் ஆண்டவருடைய ஏற்பாடுகள், அவருடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ். அந்த அவங்க அனுப்பும்போது என்ன தேவை, எந்த இடத்துல என்ன தேவை எல்லாம் ஆல்ரெடி காட் அரேஞ்சுடு. அப்படி தான் ஆண்டவர் அனுப்புவார். அவர் எல்லாத்தையும் திட்டத்தையும் வைத்து தான் அனுப்புவார். அதனால் அவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, போகிற இடத்துல நம்மளை எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு நினைக்க இல்லை. கர்த்தர் ஏற்கனவே எல்லாம் ஆயத்தப்படுத்தி அந்த வழியாய் தான் கர்த்தர் வழி நடத்துவார். அதே தான் நமக்கும் கர்த்தர் செய்ய நினைத்திருக்கு. ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தால் ஜெபங்கள் எல்லாம் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நல்லா கவனிங்க. இதையே பேதுரு சொல்லும்போது என்ன சொல்லுவார், 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், 1 பேதுரு 5:7 வாசிக்கும்போது அவர் சொல்றார் பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர் இருக்கிறபடினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தமிழில் விசாரிக்கிறவர் என்று எழுதப்பட்ட ஆங்கில வேதாமத்தை வாசிக்கும் போது காஸ்ட் யுவர் burden on him because he cares for you. உங்கள் மேலே கரிசனை உள்ளவராக, உங்களை பாதுகாக்கிறவராக, உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறவராக அவர் உங்களோடு கூட he cares. உங்களை என்ன சொல்கிறது, அதுக்கு கேர்ஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற மன எண்ணம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு தடையோ பலகீனமோ வியாதியோ அல்லது பற்றாக்குறையோ எதுவுமே உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று மனநிலைமையோடு அன்போடு கூட உங்களை அவர் வழிநடத்துகிறவர் இருக்கிறார். ஆகவே உங்கள் கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள் என்று சொல்லி பேதுரு சொல்வது மாத்திரமல்ல, சங்கீதம் 55:22வது வசனம் வாசிக்கும்போது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆகவே இந்த கவலைகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யணுமா, ஆண்டவர் மேலே வச்சிடணும். அதான் சொல்றார், ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அடுத்து பவுல் சொல்றாரு, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொல்றார். அப்படின்னா அதே ஆண்டவர் தான் மத்தேயுவில் சொல்லும்போது சொல்லுவார், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாக உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவருக்கு நமக்கு என்ன தேவை என்பது தெரியும். ஆனாலும் நம்முடைய தேவையை நாம் வாஞ்சியோடு கூட அவரிடத்தில் கேட்கிறோமா நல்லா என்பதை கர்த்தர் பார்க்க. ஏன்னா ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் நல்லா தெரியும். ஆனாலும் அந்த பிள்ளை தகப்பன்கிட்ட கேட்கும்போது அவருக்கு ரொம்ப ஒரு என்ன செய்கிறோம், பிள்ளை மேலே ஐயோ என் பிள்ளை கேட்குற அளவுக்கு ஆகிட்டே என்கிற ஒரு அன்பு இன்னும் பெருகி பிள்ளை மேல் ஒரு பரிதாபம் ஏற்படும் இல்லையா. என்ன தேவை நாங்கள் தெரியப்படுத்தணும். ஏன்னா லூக்கா சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியில் ஒரு நல்ல நிகழ்வு உண்டு. நீங்கள் அதை உங்களுக்கு நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்லி சொல்ல ஆசைப்படுகிறேன். 18ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி பகுதிக்கு வரும்போது 35லேருந்து கீழே வரும்போது இந்த பர்திமேயு என்கிற கண்களில் பார்வை இல்லாத மனிதனை கர்த்தர் சந்திக்கிறார் இல்லையா. அவன் ரொம்ப சத்தம் போடுறான். அவன் என்ன கேட்குறான், என்மேல் எனக்கு இறங்கும் அப்படி தான் கேட்குறான். எனக்கு இறங்கும், ஹேவ் மெர்சி ஆன் மீ அப்படி தான் அவர் கேட்குறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய சொல்கிறார் பாருங்க, அவனை கொண்டு வாங்கன்றார். கிட்ட வந்தபோது அவன் இறங்கும் என்று கேட்குறான். கர்த்தர் இப்போ என்ன கேட்குறாரு தெரியுமா, 41வது வசனத்துல, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். நல்லா கவனித்து பார்த்தீங்களா, அவன் எங்களுக்கு இறங்குங்க. அப்போ ஆண்டவர் இதில் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன தேவையோ அதை பர்டிகுலராக ஆண்டவர்கிட்ட சொல்லணுங்கிறார். ஒரு குருடனுக்கு கண் பார்வை இல்லாதவனுக்கு என்ன இரக்கம் தேவை என்பது தெரியாத ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் கண்களில் ஒளி இல்லாத மனிதன் அருகில் வரும்போது எனக்கு இறங்கும் என்று அவன் சொல்லும்போது கர்த்தர் கேட்கிறார், என்ன இரக்கத்தை எந்த காரியத்தில் உனக்கு இறங்கட்டும் என்று கர்த்தர் கேட்கிறார். அப்போதான் அவன் என்ன சொல்றாரு பாருங்க, அதற்கு அவன் ஆண்டவரை நான் பார்வை அடைய வேண்டும். இப்போதான் தெளிவாக சொல்றார். அந்த விண்ணப்பத்தை இப்போ தான் சொல்கிறார். முதல்ல இறங்கும்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் கேட்டது என்ன செய்யணும். அப்போ தான் அவர் சொல்கிறார், நான் பார்வை அடைய வேண்டும். அடுத்த நிமிஷமே உடனே இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனுக்கு பின் கண்டான். அங்கே பார்த்தீங்களா, இறங்கும் என்று கேட்பது வேற, எனக்கு இது தான் வேணும் என்பது கேட்பது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் இங்கே பிலிப்பியரில், எல்லாம் உங்கள் தேவையை அவருக்கு தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்கிறார்.
சரி, முதலாவது பாருங்க, உங்களுக்கு அதாவது ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அதாவது கவலை தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை. எது உங்களை கவலை, இந்த மாலை வேளையில் செய்தியை பார்க்குற உங்களை எது கவலைப்படுத்துகிறதோ அந்த கவலையை ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்வதை போல கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களினாலும் இல்லையா, தேவனுக்கு ஸ்தோத்திர கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்திடுங்க. டெய்லி தெரியப்படுத்தணும். நம்முடைய தேவைகளை தினமும் 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 ஆண்டவர் தெரியப்படுத்தணும். தினமும் நமக்கு தேவைகள் இருக்கிறது, அந்த தேவைகள் தேவனுக்கு தெரியப்படுத்திடணும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம் இல்லையா. அப்போ அந்த தேவனுக்கு சகல காரியங்களையும் தெரியப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். தகப்பனே, எனக்கு என்ன காரியம், ஒருவேளை ஊழியத்திற்கு எனக்கு என்னென்ன தேவைகள், ஒருவேளை என்னுடைய குடும்பத்தை நான் நடத்தி செல்ல எனக்கு என்னென்ன காரியங்கள் தேவை, ஆண்டவரே என்னுடைய வியாபாரத்தில் அல்லது என்னுடைய தொழிலில் என்னுடைய அலுவலகத்தில் எனக்கு என்னென்ன மாதிரி காரியங்கள் இருக்கிறது, அதெல்லாம் எனக்கு தேவை என்று சொல்லி தினமும் தினமும் நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய உள்ள ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். விசேஷமாக தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திருப்பி அதில் இருக்கிற 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதில் வேத வசனத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது தானியேல் 6:10 தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணியில் திறந்திருக்க அங்கே தன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். நல்லா கவனிப்பாங்க, கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். அதாவது அந்த விக்கிரகத்தை வணங்கணும், இல்லைன்னா சிங்க கபில தூக்கி போட்டுருவோம் என்று சொல்லி அங்கே அவர்களை நெருக்குகிறார்கள் இல்லையா. அப்போ பாருங்கள், பைபிளில் நம்ம வேத வசனத்தை வாசித்து பார்க்கும்போது இப்போ தானியேல் என்ன பண்ணுறாரு, அது தேவனுக்கு தெரியப்படுத்துகிறார். அவர் போய் ஏற்கனவே முன் வந்தபடியே ஸ்தோத்திரம் பண்ணினான். அதான் மிக முக்கியமான அந்த நெருக்கமான சூழ்நிலைகளிலும் அவர்கள் தானியேல் ஆண்டவருக்கு அதை தெரியப்படுத்துகிறார். தானியேல் அந்த நேரத்தில் ஒருவேளை சிங்கக்கபியில் தானியேலை தூக்கி போட்டுருவாங்க அந்த சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்று இருந்தால் ஒருவேளை கர்த்தர் அவரை காப்பாற்றலாம், அழைப்பு அவ்வளவு உண்டு, ஏனென்றால் தேவனுக்கு மிகவும் பிரியமானவர். ஆனாலும் தானியேல் தேவ சமூகத்தில் அந்த சிக்கலான நேரத்தில், அந்த நெருக்கமான நேரத்தில் தன்னுடைய சூழ்நிலையை தேவனுக்கு தெரியப்படுத்துவது அவசியமாக இருப்பது என்பதை அவர் உணர்ந்தார். அதே போல் தானியேல் 1ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம திருப்பி வாசித்து பார்க்கும்போது, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை கூட நம்ம வாசித்து பார்க்கும்போது தானியேலுக்கு அவருடைய அந்த போஜனங்கள் அதனால் தான் தீட்டுப்படக்கூடாது என்பதற்காக நிச்சயமாக நான் நினைக்கிறேன் தானியேல் அதை தேவனுக்கு தெரியப்படுத்தியிருப்பார். ஆண்டவரே, இங்கே விதமான சூழ்நிலை இருக்கிறது இல்லையா என்று சொல்லி ஆண்டவர் தெரியப்படுத்தியிருப்பார். அதன் அடிப்படையில் தேவன் அந்த பிரதானி கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்கிறார். வேதம் சொல்கிறதை போல தானியேல் 1:8 ராஜாவின் போஜனத்தினாலும் பானமண்ண திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தன் இறுதியில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானியின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆனால் நல்ல கவனிங்க, வேதம் சொல்லுகிறது 9வது வசனம், தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஆண்டவர் அதை செய்திருக்க. அப்படியானால் தானியேல் நிச்சயமாக இந்த காரியத்தை குறித்து தானியேலும் அவருடைய நண்பர்களும் தேவனுக்கு தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். ஆண்டவர் தெரியப்படுத்தி, ஆண்டவர் இப்படிப்பட்ட பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிறது, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த போஜனத்தினால் நாங்கள் தீட்டுப்படக்கூடாது, அப்படியானால் எங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வேதனைப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும், நீர் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தங்கள் சூழ்நிலையை நிச்சயமாக தேவனுக்கு தெரியப்படுத்தி இருப்பார்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர்கள் ஒரு நல்ல தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் இல்லையா. ஏனென்றால் அதே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இன்னொரு பகுதியை நான் வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பி வாசித்து பார்க்கும்போது இந்த ராஜாவுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. ராஜாவுக்கு நேபுகாத்நேச்சர் தரிசனம் வருகிறது. அதன் விளக்கத்தை சொல்லணும், இல்லைன்னா எல்லாரையும் கொண்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சட்டத்தை போடுறாரு. ஏன்னா தானியேல் கூட அவங்களையும் கொண்டு போடணும் என்கிற ஒரு சட்டம் உண்டாகிறது. அப்போ வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஏன் அவங்க ஜெபித்திருப்பான்னு சொல்கிறேன். 17வது வசனம் தானியேல் 2:17 பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, தேவனுக்கு பார்த்தீங்களா, பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக. அப்போ அவங்க தேவன்கிட்ட போய் கேட்கும்போது இரவிலே தரிசனத்தில் தானியேலுக்கு இந்த காரியம் வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று பவுல் அழகாய் சொல்கிறார் இல்லையா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்ல கவனிங்க,
ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் எதுக்கு சொன்ன, என்ன கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியாது. கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். இப்போ ஜெபத்தினால அவர்கிட்ட சொல்லிடுங்க, தெரியப்படுத்திடுங்க. இப்போ உடனே நல்லா கவனிங்க, நீங்கள் என்னத்தை கேட்டீர்களோ ஜெபத்தில் அது உடனே வந்துவிடும் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. இங்கே தான் நீங்கள் ஆண்டவரை அதிகமாக நீங்கள் நன்றி செலுத்தி ஏற்றுக்கொள்ள வேண்டிய வசனம். உடனே நீங்கள் எதற்காக கவலைப்பட்டீங்களோ, எதற்காக கேட்டீங்களோ அது உடனே உங்கள் கையில் வந்துடும் என்று சொல்லவில்லை. அதுக்கு மாறாக அதை விட வெளியேறப்பெற்ற ஒரு அருமையான ஒரு காரியம் நடக்கிறது. என்னவென்று சொன்னால், வேதத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது பிலிப்பியர்கள் நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவில் காத்துக்கொள்ளும். நல்லா கவனிங்க, இது மிக முக்கியமான ஒரு காரியம். நீங்கள் தெரியப்படுத்துங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அதை தந்துருவார் என்று சொல்லலை. ஆனால் ஒரு சிக்னல் கொடுப்பார் கர்த்தர். உன் உள்ளத்தில் உன் ஆவியில் ஒரு சிக்னல் கொடுக்கிறார். உன் ஜெபம் கேட்கப்பட்டது, நிச்சயமாக தருவேன் என்ற ஒரு சிக்னல் வந்துடும். அதுக்கு தான் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அந்த கத்தோலிக்க விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா, அது அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்துவுக்குள் உங்கள் உள்ளத்திற்கும் உங்கள் மனதிற்கும் அரணாக இருக்கும் சொல்லி, அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஜெபம் பண்ணி நீங்கள் முடித்த உடனேயே சும்மா அந்த உணர்ச்சியில் ஆமீன் போட்டுறாதீங்க. நீங்கள் ஆமீன் போடுவதற்கு முன்பதாக நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சமாதானம் உங்களை நிரப்பின பிறகு ஆமீன் சொல்லுங்கள். அந்த அப்படி ஜெபித்து பழகுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானம் வரணும். கட 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 கடன் ஆண்டவர் அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க சொல்லி ஆமீன் அப்படி எந்திரிப்பது அல்ல. நிதானமாக தேவனிடத்தில் அழகாய் பேசி மனதில் அந்த சமாதானம் வருகிற வரையில் அவரை ஸ்தோத்திரம் பண்ணி மனதிற்கு ஒரு சிக்னல் கொடுப்பார். ஆண்டு ஒரு சமாதானத்தை கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் உலகத்தை விட்டு போகும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், சமாதானத்தை வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை வைத்து போறேன்னு கர்த்தர் சொன்னார். அந்த சமாதானம் இன்றைக்கும் பூமியிலே உயிரோடு கூட இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களில் சிக்கலான நேரங்கள், நெருக்கமான நேரங்களில் எல்லாம் பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த சமாதானம் தான் என்னை தூக்கி விட்டது. இந்த சமாதானம் தான் விழுந்து விடாதபடி என்னை தூக்கினது. அந்த சமாதானம், அதை டிவைன் பீஸ் என்று சொல்வார்கள், தெய்வீக சமாதானம். அது உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுப்பார் ஆண்டவர், இல்லையா? அருமையான 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் ஒரு உதாரணம் உண்டு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால், அதில் அன்னாளுடைய ஜெபத்தின் இறுதி காரியத்தை நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது 1:18 வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவள், நம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுள் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அதுக்கப்புறம் அவளுக்குள்ள அந்த கவலை இல்லை. ஏனென்றால் அன்னாளுக்கு தேவன் அற்புதத்தை, என் ஜெபத்தை கேட்டுவிட்டார், தேவன் என் விண்ணப்பத்தின்படி செய்வார் என்கிற அந்த சிக்னல் அவருடைய ஆவியில் கிடைத்து விட்டது. அந்த சமிக்ஞை என்று சொல்லக்கூடிய சிக்னல் அந்த ஆவியில் கிடைத்து விட்டபடினால் அதன் பிறகு துக்கமுகமாக இருக்கவில்லை. நீங்கள் எந்த ஜெபமும் முடியும் போது நீங்கள் ஆமீன் போடுவதற்கு முன்பதாக உங்களுக்குள் அந்த சமாதானம் நிரப்ப வேண்டும். அப்போது ஜெபம் கேட்கப்பட்டது என்கிற அந்த ஒரு தேவனுடைய பதிலை தேவன் தருவார். அதன் பிறகு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு வந்தால் போதும். சரியான வேளையில் உங்களை வெட்கப்படுத்தாதபடி, துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் அந்த நன்மையான காரியத்தை உங்களுக்கு தந்து தன் உண்மை உள்ளவர் என்பதையும் ஜெபத்தை கேட்கிறவர் என்பதையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளையே, இது மிகப்பெரிய ஒரு ரகசியம். கேட்ட உடனே அற்புதம் நடக்கணும், அது நான் சொன்ன உடனே அது நடக்கணும் என்பது அல்ல. தகப்பன் பிள்ளைகள் என்ற உறவில் நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். எல்லாவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவர் என்னுடைய தகப்பன். ஆகவே நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆகவே எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால அவருக்கு தெரியப்படுத்திடுங்க. தெரியப்படுத்தி முடிக்கும் போது உனக்கு அவர் ஒரு சமிக்ஞை கொடுப்பார், ஒரு சிக்னல் கொடுப்பார். உனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை இருதயத்தில் கொடுப்பார். இருதயத்தின் சிந்தனையிலும் அந்த சமாதானம் வரும். சந்தோஷப்படுங்கள், பிறகு அற்புதம் நடக்கும். பிரியமான, இதுதான் அந்த அருமையான ஒரு ரகசியம். ஜெபத்தினுடைய ஒரு வழி நடத்துதலை பவுல் அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த நல்ல மாலை வேளையில் கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கவலையே படாதீங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுங்க, சமாதானத்தை தாங்கன்னு கேளுங்க. என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் பிரச்சனை எடுத்து போடும் ஆண்டவர் என்று நான் கேட்பதில்லை. தேவனை இந்த சூழ்நிலை நம்முடைய சமாதானத்தை மட்டும் எனக்கு தாரும், நம்முடைய சமாதானம் நிரப்பும் என்று கேட்பேன். தேவன் உடனே சமாதானத்தை தருகிறார். பிரச்சனையை குறித்த கவலையெல்லாம் மறந்து போகிறது, நம்மை விட்டு மறைந்து போகிறது. அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும் என்று சரியான பாதையிலே சரியான நேரத்தில் கர்த்தர் அதை செய்திருக்கிறார். அதை நான் அனுபவித்திருக்கிறபடினால் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாலை வேளையிலே இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தை மிகவும் முதல் வாரத்தில், 2வது வாரத்தில், 3வது வாரமாக இந்த வாரத்தில் இருக்கிற இந்த 3 வசனங்களையும் நீங்கள் தொடர்ந்து தியானித்து பார்ப்பீர்களானால் ஒரு மிகச்செய்திய ஒரு பெரிய சத்தியத்தின் வெளிப்பாடு உங்களுக்கு வரும். நீங்கள் கர்த்தருக்குள் பலப்படுவீர்கள். ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவதை பார்க்க முடியும். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அந்தியோடுமை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலும் கவலைப்பட்டு
பலகீனப்பட்டு போகிற அநேகரை ஆண்டவரே இந்த பூமியிலே நாங்கள் காண்கிறோம். தேவனை கர்த்தரை தெய்வமாக கொண்டிருந்தும், உயிர்த்தெழுந்த தேவனை தெய்வமாக கொண்டிருந்தும், உயிரோடு இருக்கிற தேவனோடு கூட வாழ்கிறேன் என்று சொல்லியும் கவலை 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 என்கிற ஒரு பயங்கரமான மன நோயினால் அநேகர் பிடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த பிள்ளைகள் இடத்திலிருந்து இந்த மனநோய் மாறி போகட்டும். இந்த மனநோயானது சரீர நோயை விட மிக மோசமான ஒரு நோய். அந்த மனநோய் சரீரத்தையும் நோய்பட வைத்துவிடும். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் தாமே கவலையற்ற ஒரு இருதயமுள்ள பிள்ளைகளாக வாழ்வதற்கு இந்த நாளில் கர்த்தர் வெளிப்படுத்தி தந்த அந்த ஆலோசனையின்படியாக நம்முடைய பிள்ளைகள் தங்களுக்குள் விசுவாசத்தை வளர்த்துக்கொள்ள, கவலையை தூக்கி எறிந்துவிட கர்த்தருடைய ஆவியானவராகிய தகப்பன் பிள்ளைகள் உதவி செய்யும்படியாக நாங்கள் கேட்கிறோம். இந்த நாள் செய்தியிலும் பிள்ளைகள் அநேகரை கர்த்தர் விடுதலை ஆக்கி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிற ஒரு அருமையான கவலை இல்லாத ஒரு இருதயத்தோடு வாழ்ந்து நம்முடைய சாட்சிகளை அநேகருக்கு சொல்லி நம்முடைய ஜீவத்தன்மை வெளிப்படுத்த கிருபை தாரும். தொடர்ந்து தேவனுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. குறைவுகள் மாறட்டும், கண்ணீர்கள் கவலைகள் மாறட்டும், துக்கங்கள் சந்தோஷமாக மாறட்டும். கர்த்தருடைய ஜீவத்தன்மையின் மூலமாக அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்க பிள்ளைகளை நம்முடைய கர்த்தர் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் பொறுப்பேற்றதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலமாக இந்த நாளின் ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். உங்களுக்கு தேவ சமாதானத்தை தருவார். பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. பாதையில்